வடக்கனுக்கு நம்மள கிச்சு கிச்சு பண்றதே வேலையா போச்சு. ட்ரெயின் ஓடக்கூடிய அந்த ரெண்டு தண்டவாளம் இருக்கு பாத்தீங்களா, லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு, அந்த ரெண்டு தண்டவாளத்துக்கு தான் இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானுங்க. வடக்கம் பண்ணக்கூடிய இடக்கு முடக்கான வேலைகளை பார்த்து சிரிக்கிறதே தான் நம்மள மாதிரி ஆட்களுக்கே பொழுதுபோக்கு. சமீபத்தில் மொபைல்ல பார்த்துட்டு இருக்கும்போது வடக்கம் பண்ண ஒரு கல்யாண செய்தியை கேட்டு எனக்கு தலையே சுத்திருச்சு நண்பர்களே. ஏண்டா வடக்கம் கல்யாணம் பண்ணானாக்க உனக்கு ஏண்டா தலை சுத்துதுன்னு கேக்குறீங்களா? பொதுவா இந்த வடக்கனுக்கும் ட்ரெயினுக்கும் என்னதான் பூர்வீக பந்தமோ சொந்தமோ தெரியல, ட்ரெயினை வச்சு நம்ம வடக்கம் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்ல ரன்னிங்ல ஏறுறது, தலையில கூட வச்சு ஓடி போய் ரன்னிங்ல இறங்குறது, தண்டவாளத்துக்கு வெளியே காலை நீட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றதுன்னு பல சாகசமான வேலைகளை பார்த்து நம்மள மெய் சிலுக்க வைப்பானுங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்ப சமீபத்தில் ட்ரெயினை வச்சு ஒரு கல்யாண சம்பவத்தை பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ட்ரெயினுக்குள்ள பொண்ணு மாப்பிளையை வச்சு ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதானே? அப்படித்தானே யோசிக்கிறீங்க? அதுதான் இல்ல, தண்டவாளத்துல ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஓ, ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா தண்டவாளத்துல பொண்ணையும் மாப்பிளையும் உட்கார வச்சு ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி தானே யோசிக்கிறீங்க? அதுதான் இல்ல, தண்டவாளத்துக்கு தான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கானுங்க. புரியலையா? ரயில் விபத்துகள் நடைபெறாமல் இருக்க தண்டவாளங்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ள நிகழ்வு அரங்கேறியுள்ளது. கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு. தண்டவாளத்துக்கு தான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க. பொண்ணும் மாப்பிளையும் வேற யாரும் இல்ல, தண்டவாளம் தான். தண்டவாளங்களை மணமகனாகவும் மணமகளாகவும் கருதி வேத மந்திரங்கள் உச்சரித்து ட்ரெயின் ஓடக்கூடிய அந்த ரெண்டு தண்டவாளத்துல ஒரு தண்டவாளம் பொண்ணு, இன்னொரு தண்டவாளம் மாப்பிளை, மாலை மாற்றி தேங்காய் உடைத்து பிரசாதங்களை வழங்கி திருமணத்தை நடத்தியுள்ளனர். காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. என்னடா புத்தாட்டது? வேற லெவல்ல இருக்குல்ல. வடக்கம் பண்ணக்கூடிய வேலைகள்லயே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டான் பாருங்க. நம்ம எல்லாம் சவுத் இந்தியால ஏஐ வந்துருச்சு, ஐயோ அந்த வேலை போயிருமோ இந்த வேலை போயிருமோ, அப்டேட்டடா இல்லனாக்கா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவானுங்களோன்னு இன்னைக்கு ஐடி படிச்சவனே பீதியில் இருக்கான். ஆனா வடக்கம் பாத்தீங்களா எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா நீங்க எல்லாம் ஏஐ உலகத்துல இருக்கீங்களா? எங்க உலகமே வேறடா, அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கான் நம்ம வடக்கன்ஸ். தண்டவாளத்துக்கும் கல்யாணம் யோசிச்சான் பாத்தீங்களா? சரி, ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணான்னு கேக்குறீங்களா? திருமணம் செய்து வைத்தால் அது அமைதியும் பாதுகாப்பையும் தரும் என்று அவர்கள் நம்பி போய் உள்ளனர். தண்டவாளங்கள்ல போகக்கூடிய ரயில்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, இதுல நிறைய மக்கள் இறந்து போறாங்க. இதை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி என்னடா, ரயில்வே இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி தண்டவாளத்துல ட்ரெயின் தடம் பொருளுது, சிக்னல் ஏன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா யோசிக்காம இந்த மண்டமாக்கானுக்கு பாருங்க, ரெண்டு தண்டவாளத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டானாக்கா தண்டவாளங்கள் அமைதியாய் சாந்தியும் சமாதானமும் சபூரும் ஆயிரும். இதன் மூலமா அதுல போகக்கூடிய ட்ரெயின்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது, இதனால விபத்து ஏற்படாது, மக்களும் நிம்மதியா இருப்பானுங்கன்னு யோசிச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, இந்த தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு போய் ஒரு ஆளை கூப்பிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அந்த ஆளுகிட்ட போயிட்டு இவனுக்கு என்ன சொல்லிருப்பானுங்க, எங்க ஒரே ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டு இருக்கு, அதனால ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், வந்து சட்டு புட்டுன்னு மணமக்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, தேங்காய் போலாம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி வைங்கன்னு சொன்னானாக்கா யாருக்குடா கல்யாணம் சொல்லி அவங்க கேட்டுருக்கணும்ல. என்னது தண்டவாளத்துக்கும் கல்யாணமா, டே லூசு பசங்களாம் சொல்லிட்டு அவங்க உடனே போலீஸ்க்கோ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கோ போன் பண்ணிட்டு ரெண்டு லூசு பையலுக்கு வந்து பாருங்க தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ண சொல்லி என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பிடிச்சி கொடுத்துருக்கணும்ல. ஆனா பாருங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீ யாருக்கு வேணா கல்யாணம் வைக்க சொல்றான், நான் ஜாம்னு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு தண்டவாளத்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. வேற லெவல்ல இல்ல. இதுல ஒரு தண்டவாளம் பொண்ணு, இன்னொரு தண்டவாளம் மாப்பிள்ள. ரியலாவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது தேங்காய் எதிர உடைப்பாரு, அங்க ஏதோ ஒரு கல்லோ கட்டையோ கம்பியோ வச்சிருப்பாரு, அதை வச்சு உடைப்பாங்க. ஆனா பாருங்க கொஞ்சம் கூட அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மரியாதையை கொடுக்காம அந்த பொண்ணோட தலையிலயோ மாப்பிள்ளையோட தலையிலயோ தேங்காயை வச்சு நங்கு நடிச்சிருக்காரு. எனக்கு கல்யாணம் சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்டவாள பொண்ணுக்கும் தண்டவாள மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி உங்களை கௌரவமா கூட்டிட்டு வந்தானக்கா அவங்க தலையிலேயே தேங்காய் உடைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்குதா? பண்றியே முட்டா பயனுள்ள. சரி விடுங்க, இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தானாக்கா வடக்க இன்னும் எந்த மாதிரி எல்லாம் யோசிப்பான் பாருங்க. இதை கேள்விப்பட்ட ஹைவே ரோடு சும்மா இருக்குமா? ஏய், ட்ரெயின் அரை மணி நேரத்துக்கு ஒரு தண்டவாளத்துல ஒரு ட்ரெயின் தான் போகுது, ஆனா 5 நிமிஷத்துக்கு 500 வாகனங்கள் ஹைவேஸ்ல போகுது. ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆனதுக்கே அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, 5 நிமிஷத்துக்கு 500 வண்டியை பாஸ் பண்ணக்கூடிய எங்களை மாதிரி ஹைவேஸுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சடா? ஏண்டா நாங்க சும்மா இருக்கல, ஆக்சிடென்ட் பண்ணி வைப்போம், மரியாதை எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க சொல்லுவோம். கல்யாணம் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க. உடனே அடடா உங்களுக்கு எப்படா பொண்ணு பாக்குறதுன்னு கேட்டானாக்கா, ஏண்டா தண்டவாளம் மட்டும் 2 இருக்கும் போது இதுக்கும் அதுக்கும் கல்யாணம் வச்சிங்களே,
ஹைவேஸ்ல 4 ரோடு ட்ராக் இப்படி போகுது, 4 ட்ராக் ரோடு இப்படி வருது. அப்படி போற ஒன்வே ரோட்டையும் இப்படி வர்ற ஒன்வே ரோட்டையும் ரெண்டையுமே எங்களுக்கு சேர்த்து கல்யாணம் பண்ணி வைங்கடான்னு சொல்லிட்டு அதுவும் கல்யாணம் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டா. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி ஓகே, மக்களோட உயிர் தானே முக்கியம், ஆக்சிடென்ட் இல்லாம மக்கள் வாழணும்னு சொன்னாக்கா இந்த 2 ஹைவே ரோட்டுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வைங்க. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏண்டா எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நடுவுல எதுக்குறா சென்ட்ரல் மீடியன் பேரிகேடர்ல வச்சிருக்கீங்க, மரியாதையா தூக்குங்கடா இல்லனாக்கா ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லும். உடனே ஐயோ புருஷன் பொண்டாட்டியா வாழ போறாங்க, இவங்களுக்கு நடுவுல எதுக்கு பிரிவினையை போட்டு வச்சுக்கிட்டு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் மீடியனை தூக்கிட்டோம் வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா திடீர்னு அந்த பொண்ணு ரோட்டுக்காரி இருக்கால, பொண்டாட்டி ரோட்டுக்காரி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்னங்க நான் மோசம் போயிட்டேன், என் வீட்டுக்காரர் என்னை ஏமாத்திட்டாருங்க. ஏம்மா என்னம்மா பிரச்சனை, 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான் நாங்க சட்டப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை கேட்டா, நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரன் லெப்ட் சைடுல இருக்கக்கூடிய அந்த பிளாட்பாரத்தை செட்டப்பா வச்சுக்கிட்டு ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற பொண்டாட்டி ரோட்டுக்காரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. கள்ளக்காதலா? ஏய், ஊருக்குள்ள ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலே பல பிரச்சனைகள் ஆகுது. இதனாலேயே நிறைய பேர் இன்னைக்கு கல்யாணம் பண்ணா தாண்டா இந்த டைவர்ஸ், இந்த ஜீவனாம்சம், குழந்தை பிறக்கிறது, செலவு கொடுக்குறதுன்னு பிரச்சனை ஆகுது. அதனால நாங்களா லிவிங் டுகெதர்ல வாழ போறோம்ட்டு ஆம்பளையும் பொம்பளையுமே கல்யாணம் வேண்டாம்னு அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு பாருங்க தண்டவாளத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த பிரச்சனை இப்படியே போனானாக்கா எதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏரோப்ளேன் ஓடுற ரன்வே பார்க்கும், ஏன்டா டேய் ட்ரெயினுக்கு கல்யாணம், தண்டவாளத்துக்கு கல்யாணம், பஸ் லாரி எல்லாம் ஓடக்கூடிய ஹைவேஸுக்கு கல்யாணம், அப்போ விமானத்தையே தாங்கிட்டு மேல தூக்கி விடுற எனக்கு கல்யாணம் இல்லையா? மரியாதையா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது பிரச்சனை பண்ணிடுச்சுனாக்கா ஐயோ சரிம்மா டென்ஷன் ஆகாத, நீ ஏற்கனவே டென்ஷன் ஆயிட்டான். அகமதாபாத்ல குஜராத்ல விமானங்கள் எல்லாம் ரன்வேல இருந்து ஏற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ வேண்டாம் உனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிரோம்ட்டு. சரி உனக்கு எங்கப்பா பொண்ணை பாக்குறதுன்னு கேட்டா, ஏண்டா தண்டவாளத்துக்கு பக்கத்திலே இருக்கிறனால அதுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிங்க, ஹைவே ரோட்டுக்கு பக்கத்திலே போகக்கூடிய ட்ராக் ரோடு ஒன்வே ரோட்டை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, கடலுக்கு நிலத்தை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்ப எனக்கு எப்படா பொண்ணு பார்ப்பீங்க, விடுங்கடா ஏரோப்ளேனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுனாக்கா நிலைமை எவ்வளவு விபரீதமாகும் பாருங்க. ஏன் நம்ம ஊர்ல கழுதைக்கும் தவளைக்கும் கல்யாணம் கழிச்சு மழை வரைக்கலாம் பார்த்தானாக்கா அதையே காமெடியா நிறைய பேர் நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பாருங்க இவனுங்க விபத்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தண்டவாளத்துக்கு கல்யாணம், ரன்வேக்கு கல்யாணம்னு சொல்லி இறங்கிட்டானாக்கா நாடு எங்க போகுது நண்பர்களே? நீங்களும் யோசிங்க. இதே மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகுது இல்ல, அப்ப எதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சானாக்கா பிரச்சனைகள் தீரும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேஸ், சும்மா சோசியல் மீடியாவில் தண்டவாளத்துக்கும் கல்யாணம் சொல்லிட்டு எதேச்சும் ஒரு நியூஸை படிச்சு அதை பத்தி யோசிச்சானாக்கா பாருங்க நம்ம வேண்டி எங்கெல்லாமே போச்சு பாருங்க. ஏன் இந்த தண்டவாளத்துக்கு பண்ணி வச்சிருக்கிற கல்யாணத்தை பத்தியும் ஸ்பெஷலா நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பத்தியும், இனி எதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சானாக்கா ஊருக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரியான ஜாலியான வேறு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும். நம்ம சேனல்ல போறக்கூடிய வீடியோக்கள் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா லைக், ஷேர், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து விடுங்க நண்பர்களே. நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. இல்ல, இதான் என் ஊரு. இதை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்?